கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக தொடருந்து கடவைகளில் சமிக்ஞை அமைப்புகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ரயில் போக்குவரத்தில் சிறு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் ரயில் குறுக்கு வீதிகளின் பாதுகாப்பு கடவைகளை செயல்படுத்துவதிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பாக பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு ரயில்வே திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் மின்தடை காரணமாக ரயில் நிலையங்களில் அறிவிப்புகள் வெளியிடுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜனவரியில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பிய பணத்தின் அளவு 573 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த 2024 ஜனவரி மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட 487.6 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது 17.5% அதிகரிப்பு என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் 2024 ஆண்டில் மொத்தமாக வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து 6.57 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இது 2023 ஆண்டில் பெறப்பட்ட 5.96 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடும்போது 10.1% அதிகமாகும். இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பும் பணமானது நாட்டின் ஏற்றுமதி வருவாயை தவிர இலங்கைக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் இரண்டாவது பெரிய மூலமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பென்னல பல்லவா பகுதியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண்ணொருவரும் இளைஞர் ஒருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோழி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு குழுவிற்கும் தெருநாய்களுக்கு உணவளிக்கும் சிலருக்கும் இடையே நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பண்ணையில் இருந்த பல கோழிகள் தெருநாய்களால் கொல்லப்பட்டதாக கூறிய நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து மோதலாக மாறியுள்ளது. இதன்போது வீட்டில் இருந்த ஒரு பெண் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் மற்றொரு ஆணும் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 46 வயதுடைய பெண்ணும் 30 வயதுடைய ஆணுமே சம்பவத்தில் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் சிகிச்சைக்காக குளியாப்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலின் போது துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டதாக காயமடைந்தவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 6 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அப்பகுதியை விட்டு தப்பி சென்று விட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கோனகங்காரா போலீஸ் பிரிவில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது நேற்று முன்தினம் கஞ்சா பயிரிடப்பட்ட தோட்டங்களில் இருந்து 32,380 கஞ்சா செடிகளுடன் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாளிகாவில பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அதே பகுதியில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 கஞ்சா தோட்டங்களில் பயிரிடப்பட்ட 1,16,230 கஞ்சா செடிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோடகங்கர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அங்குட சந்தியில் உள்ள வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் வர்த்தக நிலையம் ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தீப்பரவல் தற்போது அருகிலுள்ள 2 கடைகளுக்கும் பரவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தின் போது தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு வர முன் அப்பகுதி மக்கள் தீயை அணைக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதும் தீ வேகமாக பரவியமையினால் கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது கோட்டை நகர சபையின் 2 தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. சம்பவத்தில் வீடு மற்றும் கடையொன்றில் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாக உள்ளது. நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஆன்லைனில் பூர்த்தி செய்ய வேண்டிய வெளியேறும் அட்டையை இலங்கையர்கள் அணுக முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடிபெயர்ப்பு மற்றும் குடியகல்வு திணைக்களம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் தங்கள் வருகை மற்றும் புறப்பாட்டு அட்டைகளை அதன் வலைதளத்தில் மூலம் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தது. இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான தொடர்புடைய அட்டையை நிரப்பும் போது விண்ணப்பதாரரின் கையடக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட வேண்டும். பின்னர் அந்த கையடக்க தொலைபேசிக்கு ஒரு OTP இலக்கம் அனுப்பப்படும். இருப்பினும் பலர் தங்கள் கையடக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட்ட பிறகு OTP இலக்கத்தை பெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். இதனால் அட்டையை இலங்கையர்கள் அணுக முடியாத நிலைமை ஏற்பட்டு கடும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொடருந்து கடவைகளை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு தொடருந்து திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது.
தொடருந்து கடவைகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள தொடருந்து கடவைகளில் உள்ள சமிக்ஞை விளக்கு அமைப்புகளிலும் மின்தடை ஏற்பட்டதனால் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை இன்று வெளியிடும் என்று அதன் தவிசாளர் திலக் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மின்சார சபையின் உள்ளக குழு விசாரணை நடத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மின்சார தடை தொடர்பான விரிவான விசாரணையை மின்சக்தி அமைச்சு மேற்கொண்டு வருவதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க கேமபாலா கூறியுள்ளார். இதேபோன்ற நிலைமை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க தொடர்புடைய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதியாக 2023 டிசம்பர் 9ஆம் தேதி நாடு முழுவதும் மின்சார தடை ஏற்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அதேபோன்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்று ஏற்பட்ட மின்சார தடைக்கு கொத்மலையிலிருந்து பியகம வரையிலான மின்சார விநியோக கம்பியில் ஏற்பட்ட கோளாறுதான் காரணம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் இது தொடர்பான விரிவான விளக்கம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான LCC இண்டிகோ ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்துக்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை இலங்கையின் 2ஆம் நிலை விமான நிலையத்தில் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த விரிவாக்கமானது தென்னிந்தியாவுக்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும் என்று நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நேரத்தை மிகுதி படுத்தும் பயண வசதியை வழங்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் பெங்களூருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே நேரடி விமானங்களுக்கான அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை மையமாக கொண்டு அண்மையில் வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிரதிநிதிகள் சந்திப்பொன்றையும் மேற்கொண்டிருந்தனர். தற்போது சென்னையிலிருந்து மட்டுமே யாழ்ப்பாணத்துக்கு விமானங்கள் இயக்கப்படுகிற நிலையில் 2 நகரங்களுக்கு இடையில் ஏராளமான மக்கள் பயணம் செய்கிறார்கள். இதில் 25,000க்கும் மேற்பட்ட வருடாந்திர யாத்ரீகர்கள் மற்றும் வணிக மற்றும் ஓய்வு நோக்கங்களுக்காக பயணிக்கும் மற்றவர்களும் அடங்குவார்கள். இருப்பினும் நேரடி இணைப்பு இல்லாதனால் பல பயணிகள் சென்னை அல்லது கொழும்பு வழியாக பயணிக்க வேண்டியுள்ளது. இதனால் பயண நேரம் அதிகமாவதுடன் கூடுதல் செலவுகளும் ஏற்படுகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் இண்டிகோவின் பெங்களூரு யாழ்ப்பாண நேரடி சேவை இந்த சவால்களை தீர்க்கும் என்றும் நேரடி விமானங்கள் அதிக நேரத்தை செலவழிக்கும் பயணத்தை குறைக்கும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இண்டிகோ தற்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வாரந்தோறும் 54 விமானங்களை இயக்குவதுடன் இந்த விமான நிறுவனம் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் மற்றும் மும்பையை கொழும்புடன் இணைக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை லங்கா சதோசா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியின் விலை 208 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நாட்டரிசியின் விலை குறைக்கப்பட்டுள்ள விலை 219 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக பொருட்களின் விலைகள் குறைப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதி வாரத்தில் 2024 ஜனவரி மாத இறுதி வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேங்காயின் சில்லறை விலை 88% அதிகரித்துள்ளதாக ஹெக்டேர் கொப்பே கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.